நீ படிப்பை முடிக்கணும், எந்த சப்ஜெக்டும் அரியரே இல்லாம நீ டிகிரி வாங்கணும். அது ரொம்ப கஷ்டம்தாப்பா. இருந்தாலும் எங்க காதல் ஜெயிக்கிறதுக்காக நான் டிகிரி வாங்குறேன். Come on. ஏய், ஆபீஸ் டைம் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஸ்டேட்மெண்டா? அது ஓ வேலை இல்லையே. ஆபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் வேலை செஞ்சுட்டு இருக்க? யாரை கேட்டுட்டு இப்படிலாம் பண்ற? வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. லலித், அவங்களே பாவம் திட்டுற. நான் தான் அவங்களை இருந்து ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்க சொன்னேன். ஸ்டேட்மெண்ட் உடனே வேணும்னு எனக்கு மெயில் வந்தது. அதனால தான். லலித், நீனே எவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? நீ போன வேலை முடியறதுக்கு டைம் ஆகுன்றதுனால தான் உன்னை அப்படியே வீட்டுக்கு போக சொன்னேன். நீ இவ்வளோ சீக்கிரம் வருவன்றது தெரிஞ்சிருந்தா நான் பிருந்தாவை இருக்க சொல்லியிருக்க மாட்டேன். இன்னும் முடியல. அந்த கம்பெனி மேனேஜர் நான் போறதுக்குள்ள வெளியே போயிட்டாரு. திரும்ப வருவாருன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். இனிமே வரமாட்டாருன்னு தெரிஞ்சுதான் வந்துட்டேன். இந்த மேனேஜர் என் பிளானை கெடுத்துட்டானே. ஏய், நீ கிளம்பு. ஸ்டேட்மெண்ட் வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க பிருந்தா. அதான் லலிதா வந்துட்டாங்கல்ல. சரிங்க சார், நான் வரேன் மேடம். இவளுக்கு இதுல பால் வேற. ஏய் இரு, என்ன அவ எச்சில் பட்டிருக்க போது. இந்த பாலை குடிக்காத. உள்ள ஃப்ரெஷ்ஷா ஃப்ளாஸ்க்ல இருக்கு, போய் எடுத்து குடி. Shit. பத்மா, பத்மா. ஏய், அவங்க எல்லாரும் போயிட்டாங்களா? அவங்கலாம் அப்பவே போயிட்டாங்கடி. அப்படியா? ஆமா, நீ கிளம்பிட்டியா? நான் ரெடியா தான் இருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? பேங்க்ல இருந்து வந்ததுமே எடுத்து வச்சுட்டேன். சரி, நான் கிளம்புறேன். மறுபடியும் நாளைக்கு யாராவது வந்து விசாரிச்சா? நேத்திக்கே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாங்கன்னு சொல்லணும், அதானே? ஆமா, அதையே யார் கேட்டாலும் சொல்லு. எந்த ஊருக்கு போயிருக்கா, எப்ப திரும்பி வருவா, சொந்தக்காரங்களை தெரியுமா, போன் நம்பர் இருக்கா, இப்படி எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லு. இதையே எத்தனை தடவை சொல்றது பத்மா? உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நீ ஏன் வந்து கேட்டாலும் எனக்கு தெரியாது, போதுமா? சரி வடிவு, நான் வரேன். சரி பத்மா. ஆமா, எப்ப திரும்பி வருவ? அது எனக்கு தெரியாது. பிரச்சனை எதுவும் இல்லைன்னா திரும்பி வருவேன். நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரி பத்மா. வா அர்ச்சனா, டாக்டர் என்ன சொன்னாரு? என்னம்மா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிற. அவருக்கு எந்த குறையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அத்தை. அது தெரிஞ்சது தானே. எங்க பரம்பரைக்கு எந்த குறையும் இல்லையே. உனக்கு என்ன சொன்னாங்க? எனக்கு தான். உனக்கு தான்? அது வந்து அதான். உனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே அர்ச்சனா? நிஜமாதான் சொல்றியாடா? இதுல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களாமா?
எனக்கும் அர்ச்சனாவுக்கும் எந்த குறையும் இல்லைன்னு ரிப்போர்ட்டே வந்துருச்சு. டாக்டரும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டாருமா. அப்படின்னா ஏன்டா 2 வருஷம் ஆகியும் உங்களுக்கு குழந்தை பிறக்கல? அதையும் டாக்டர் கிட்ட கேட்க வேண்டியதுதானே? அதெல்லாம் கேட்காம இருப்போமாமா? எல்லா தகுதியும் இருந்தும் குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்களா? 10-15 வருஷம் கூட கழிச்சு குழந்தை பெற்றிருக்காங்க. உங்களுக்கு கல்யாணமாகி 2 வருஷம் தானே ஆகுது, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா குழந்தை பிறக்கும், நம்பிக்கையோட இருங்கன்னு டாக்டர் சொன்னாருமா. நம்ம பரம்பரையில கல்யாணமாகி 10 மாசத்துல குழந்தை பெற்றுருவாங்க. ஆனா உனக்கு தாண்டா 2 வருஷம் ஆகிய குழந்தை பிறக்கல. அம்மா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் பரம்பரை பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்காதம்மா. நமக்கு எந்த குறையும் இல்லைனாலும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது அந்த கடவுள் தான். அவர் கொடுக்கும்போது கண்டிப்பா கொடுப்பாரு. நாம அவசரப்பட்டா முடியுமாமா? இது அவசரமாடா? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. எவ்வளவு அவமானங்கள் பட்டாச்சு. இன்னும் பட வேண்டி இருக்கேன்னு வேதனையா இருக்குடா. எவ்வளவு நாளைக்கு கோவில் குளம்னு ஏறி இறங்குறதுனே தெரியல. அந்த கடவுள் உங்களை கண் திறந்து பார்க்க மாட்டேங்கிறானே. எல்லாம் என் தலை விதி. வேற என்ன சொல்றது? நான் வரும்போதே என்ன சொன்னேன்? அம்மாவுக்கு எதுவும் தெரிய வேணான்னு சொன்னேன்ல. இப்ப எதுக்கு அத்தை கிட்ட போய் சொன்னீங்க? அத்தை பேச பேச எனக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாகிட்டே போகுது. அவங்களுக்கு இருக்கிற குழந்தை இயக்கத்தை என்னால தீர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்கள எத்தனை காலத்துக்கு தான் ஏமாத்த முடியும்? எனக்கு குறை இருக்கு. என்னால புள்ள பெத்துக்க முடியாது. நான் ஒரு மலடின்னு சொல்லிடுறேங்க. அவங்க என்ன முடிவு வேணாலும் எடுக்கட்டும். நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்துக்கங்க. அத்தையும் சந்தோஷப்படுவாங்க. அம்மா சந்தோஷப்படுவாங்க, நான் சந்தோஷப்படுவேன் அர்ச்சனா. நான் சந்தோஷப்படுவேன் நீ நம்புறியா? சரி, அதை விடு. நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா இருந்துருவியா? சொல்லு அர்ச்சனா. அர்ச்சனா ப்ளீஸ் அழாத. இப்ப இதே குறை எனக்கு இருந்தா என்ன பண்ணுவ? இல்ல எங்க அம்மாவால தான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் இயற்கை, இறைவனுடைய சித்தம். இதுக்கெல்லாம் நாம பொறுப்பாக முடியாது அர்ச்சனா. என்னங்க இறைவனோட சித்தம்? நான் என்னங்க பாவம் பண்ணேன்? எதுக்காக இப்படி ஒரு குறையை கொடுத்து குழந்தை ஆசையையும் கொடுக்கறான்? கடவுள்னா கேட்டது கொடுக்கறவர் தானே. அப்புறம் எங்க என் வாழ்க்கையை கெடுக்கணும்? அர்ச்சனா ஆத்திரப்படாத. டாக்டர் பொழைக்கவே மாட்டாங்கன்னு சொன்ன எத்தனையோ நோயாளிங்க பொழைச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டா மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லுவாங்க, கடவுளுடைய அருள்னு சொல்லுவாங்க. மனுஷனும் மனுஷனும் தான் உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, கடவுள் சொல்லலையே. நமக்கு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கையோட இருப்போம். அப்படியே நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்கலனாலும் நாம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அர்ச்சனா. எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம், மத்ததெல்லாம் அனாவசியம். இப்ப சொல்ற அர்ச்சனா, எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு குழந்தை பிறக்காதுங்கிற உண்மை நம்ம 2 பேரை தவிர அம்மாவுக்கு தெரியவே கூடாது, சரியா? சொல்லு அர்ச்சனா. எங்க அம்மா கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் இத சொல்ல மாட்டேன்னு சொல்லு அர்ச்சனா. எங்க அம்மா கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் இத சொல்ல மாட்டேன்னு சொல்லு அர்ச்சனா. உனக்காக இல்லைனாலும் எனக்காக சொல்லு அர்ச்சனா. எனக்கு லைஃப் லாங்கா நீ வேணும் அர்ச்சனா. எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். நீயே என்ன மிஸ் பண்ணிடாதன்னு கெஞ்சி கேக்குற. அப்புறம் உன்னை பிரிஞ்சு என்னால உயிர் வாழவே முடியாது. சொல்ல மாட்டேங்க, அத்தைக்கிட்ட சொல்ல மாட்டேன்.
தேங்க்ஸ் அர்ச்சனா, ரொம்ப தேங்க்ஸ். என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஒரு சின்ன காரணம் கிடைச்சாலே வேற ஒரு கல்யாணம் படிக்கணும்னு நினைக்கிற ஆம்பளைங்களுக்கு மத்தியில எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சும் என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு கெஞ்சுறீங்களே. உங்களை விட்டு நான் எப்படிங்க போவேன்? ஆண்டவன் என் வாழ்க்கையை கெடுக்கிறான்னு சொன்ன அது தப்புங்க. குழந்தைய விட மேல உங்களை எனக்கு கொடுத்திருக்கா, எனக்கு அது போதுங்க. இங்க நிறுத்துங்க. இந்தாங்க. தேங்க்யூ மேடம். சார், ஜாக்கிரதையா தானே வந்த? ஆமா சார். உன்னை யாரும் ஃபாலோ இல்ல பண்ணலையா? சார். எச்சரிக்கையா தானே வந்த? ஆமா, எச்சரிக்கையா தான் சார் வந்தேன். ஆனா நான் திரும்பி போக முடியாது சார். கொஞ்ச நாளைக்கு நானும் தலைமறைவா தான் இருக்கணும். ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், பத்திரத்தை நான் தான் மாத்தி வச்சேங்கிறத முரளியும் சிவாவும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னது, கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமா சார், கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி எப்படி கண்டுபிடிச்சாங்க? சார், அதான் சார் எனக்கும் புரியல. முரளியும் சிவாவும் குற்றவாளிய நெருங்கிட்டோம், பக்கத்துல தான் இருக்காங்க, போலீஸ்க்கு போக வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னு சுஜாதா மேடம் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தாங்க சார். அத நான் கேட்டேன் சார். நான் கேட்டது அவங்களுக்கு தெரியாது. உடனே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சார். உன்னை குற்றவாளின்னு நினைச்சுதான் பேசுறாங்கன்னு நீ எப்படி உறுதியா சொல்ற? அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா நீ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கிளம்பும் போதே உன்னை போக விடாம பிடிச்சிருப்பாங்கல்ல. முதல்ல நானும் அப்படிதான் சார் நினைச்சேன். ஆனா வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே என்னை தேடி அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்களே. முன்னெச்சரிக்கையா ஒரு சேஃப்டிக்கு முன்பக்கமா வீட்டை பூட்டி வச்சதால வந்தவங்க திரும்பி போயிட்டாங்க. வீடு வரைக்கும் வந்துட்டாங்கன்னா நான் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் சொல்ல முடியாது. வேற காரணமா கூட உன்னை தேடி வந்திருக்கலாம். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நீ எல்லாத்தையும் பார்த்து பயந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் எங்க? 4 நாளா ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் ட்ரெஸ் எப்படி சார் போடுவீங்க? அடச்சே, ஓன் ட்ரெஸ் எனக்கு எதுக்கு? புது ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொன்னல, அதை கொடு. புது ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்களா? எப்ப சொன்னீங்க? எப்பவா? மதியம் 1 மணிக்கு போன் பண்ணனே. ஒரு மணிக்கா என்கிட்ட பேசுனீங்களா? நான் 12:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன் சார். போனை வேற நான் தொலைச்சிட்டேனே. போனை ஆட்டோல விட்டுருப்பேன்னு நினைச்சேன் சார். வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல போன் ஞாபகம் வந்து வேற நம்பர்ல இருந்து போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வந்தது சார். ஆட்டோக்காரனோ ஆட்டோல ஏறின கஸ்டமரோ எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது சார். நான் போன் பண்ணும்போது எடுத்து அட்டெண்ட் பண்ணாங்களே. அதுக்கப்புறம் தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பாங்களோ? அது இப்ப பிரச்சனை இல்ல. நீ போனை கன்ஃபார்மா ஆட்டோல தான் விட்டேன்னு தெரியுமா உனக்கு? அந்த பதட்டத்துல எங்க விட்டேன்னு சரியா ஞாபகம் இல்ல சார். பேங்க்ல இருந்து வெளியே வந்தா போதும்னு நினைச்சேன். தப்பாயிடுச்சு தப்பாயிடுச்சு தப்பாயிடுச்சோன்னு சந்தேகமா இருக்கு. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பேங்க்ல உள்ளவங்களே போன் அட்டெண்ட் பண்ணாலும் நீங்க தானே எப்படி சார் தெரியும்? புது புது நம்பர்ல இருந்து தானே சார் பேசுவீங்க. அத வச்சு எப்படி சார் உங்களால கண்டுபிடிக்க முடியும்? முட்டாள்தனமா பேசாத. நான் ஆர்கே பேசுறேன். வரும்போது எனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வான்னு நான் சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அதான் அதான் என்ன பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. அத வச்சு எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? ஒரு சின்ன பொறி போதும் நாம மாட்டிக்கிறதுக்கு.
நான் ஆர்கே பேசுறேன்னு சொன்ன அந்த வார்த்தையை வச்சு உனக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்க வந்துட்டாங்கன்னா நாம ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கிளம்பு. சரி சார். ஏய், 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 ஐயா, இங்க ஓட பாக்குற. இல்ல, அம்மா, வேண்டாம். ஏய், சார், இல்லங்க. ஐயா, கான்ஸ்டபிள் புடிங்க அவங்கள. விடாதீங்க. ரவுண்ட் பண்ணுங்க. போங்க. ஆர்கே, நீங்க தப்பிக்க எந்த முயற்சி எடுக்க வேண்டாம். என்ன இன்ஸ்பெக்டர், எதுக்கு துப்பாக்கிலாம் நீட்டிக்கிட்டு? பாருங்க, துப்பாக்கியே பயப்படுது. நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன். நான் ஒன்னும் பயந்தாங்குழி கிடையாது. ஓஹோ, அதனாலதான் ஓடி ஒளிஞ்சு தலைமறைவானீங்களோ? இன்ஸ்பெக்டர், பயந்து இருக்கிறதுக்கும் பதுங்கி இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்குவோமா? 1 2 3 4 5 6 7 ஆளுக்கு 1 கோடி ரூபாய்னு 7 கோடி ரூபாய் தர்றேன். என்ன நீங்க பார்க்கவே இல்ல. எப்படி என் டீல்? ஒரு சில அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் உங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்க. ஆனா நேர்மையான அதிகாரிங்க இருக்க வரைக்கும் நீங்க தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. என்ன பத்மா, எப்படி கண்டுபிடிச்சோன்னு பாக்குறீங்களா? உங்க ஃபோன் தான் உங்களையும் ஆர்கேயும் காட்டி கொடுத்துருச்சு. நானும் சிவாவும் என்விஆரை தான் முதல்ல சந்தேகப்பட்டோம். ஆனா கடவுள் உண்மையான குற்றவாளியை காட்டி கொடுத்துட்டார். ஆர்கே ஃபோன் வந்ததும் நீங்க தான் உண்மையான குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சு. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க சொன்னது சுத்த போயின்னு உங்க வீட்டுக்கு வந்தப்போ தான் தெரிஞ்சிச்சு. நீங்க கொடியில காய போட்டிருந்த சேலை தான் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறத காட்டி கொடுத்துருச்சு. ஊருக்கு போறவங்க சேலைய வீட்டுக்குள்ள காய போட்டு போவாங்க. இப்படி அவசரத்துல வெளியில கொடியில காய போட மாட்டாங்க. நீங்க ஊருக்கு போனதா சொன்ன அந்த பொம்பளை கண்ணுல தெரிஞ்சது பொய். நீங்க எப்படியாவது ஆர்கேவை சந்திப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம். அதனாலதான் யாருக்கும் தெரியாம உங்க வீட்டை கண்காணிச்சோம். வெளியில வந்து உங்களை ஃபாலோ பண்ணி போலீஸுக்கும் தகவல் கொடுத்தோம். அவங்களும் வந்தாங்க, நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. சாரி சார், எனக்கு பணத்தாசையை காட்டி இந்த சதியை பண்ண வச்சுட்டாங்க. பேங்க்ல அனாவசியமா யார்கிட்டயும் பேச மாட்டீங்க. உங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு. கேவலம் பணத்துக்காக எல்லாத்தையும் இழந்துட்டீங்களே. சுஜாதா மேடம் உங்களுக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் மறந்துட்டு உங்க சுயநலத்துக்காக மேடம் இப்படி மாட்டி விட்டீங்களே. எப்படி இப்படி எல்லாம் உங்களால பண்ண முடிஞ்சது? ச்சே, என்ன மனுஷி நீங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். ஏதோ சபலத்துல பண்ணிட்டேன். வறுமைய போக்க நேர்மைய வித்துட்டேன் சார். நான் தான் தப்பு பண்ணேன்னு கோர்ட்ல ஒத்துக்கிறேன் சார். கான்ஸ்டபிள், சார், கம் ஆன். விலங்க எடுத்து இவங்க 2 பேர் கையிலே மாட்டுங்க. ஓகே சார். சீக்கிரம். வண்டியில ஏத்துங்க. கம் ஆன், சீக்கிரம் ஏத்துங்க. கான்ஸ்டபிள், டோரை திறங்க. போங்க. போய் ஏறுங்க. போயா. சீக்கிரம் ஏறியா. உட்கார வை. சீக்கிரம். சார், நாங்களும் வரணுமா? தேவையில்லை. கோர்ட்டுக்கு வேணா வர வேண்டி இருக்கும். ஓகே. யோ, வண்டி அடியா. சிவா, இந்த விஷயத்தை மேடம்க்கு அர்ஜென்ட்டா சொல்லணும்டா. ஆமாப்பா, கண்டிப்பா. வாப்பலாம். வாடா.
நில்லுங்க. Oh